ஹாய் ப்ரோஸ். இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம். அதில் நிவின் போலி நடிச்சிருக்காரு, சூரி நடிச்சிருக்காரு, அஞ்சலி நடிச்சிருக்காங்க. இவங்களாம் நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப நாளாக இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இந்த படத்தை பற்றி ட்ரெய்லரோ டீசரோ இனிஷியலாக எப்போயோ வந்துச்சு. அப்போ கிரிட்டிக்ஸாக இனிஷியலாக அவங்க இதுலேயோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களாம். லைக் அப்ராடில் ஏதோ ஒரு இதில் அவங்க ஃபெஸ்டிவலு அதுலேயோ போட்டு காட்டியிருந்தாங்களாம். சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க படமாக. பட் நமக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ தான் என்னைக்கு படம் ரிலீஸ்ன்னு டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷிபி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வாங்க துபாய் பிஸ்கட் எலிக்கு சாப்பிட கொடுக்குற ராஸ்கல். சார் சாப்பிட்றாம பேசக்கூடாது. ஓகே சார். குட் மேன். மனுஷன் இப்படி ஆகிட்டா இருப்பாருங்க. ஹீரோ அழகா இருக்காப்புல. என்ன முறைக்கிட? லெஃப்டில் போக மாட்டோம், ரைட்டில் போக மாட்டோம், நேரம் தான் போவியா? அப்படியே ஓங்கி மிதிச்சேன்னு வச்சுக்க. அது பக்கம் ஏன் திரும்புற? ஓகே சார். ராம் படம் வெரி எலியோ யானையோ மரமோ புல்லோ எல்லாம் உயிர்தான். ராம் வாய்ஸ் நம் மூத்தோரின் ஆன்மாதான். I like his film. அவர்களின் அரவணைப்பு அக்டோபர் 1 முதல். மனுஷன் அப்படியே உள்ளுக்குள்ள கொட்டஞ்சி ஏதோ பண்ணிடுவார். ராம் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு மாதிரி பார்த்து முடிச்சுட்டு ஒரு வாரம் உள்ளுக்குள்ளார ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கட்டுறது தமிழ்லாம் நீங்கள் ஸ்டில் இப்போ கூட போய் பாருங்களேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் சும்மா ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். லைக் எந்த சீன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் தெரியுமா? அநியாயமாக நடக்கும் அந்த படத்தில். ஜீவாவுக்கு எல்லா விஷயமும் அநியாயமாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அதில் அந்த டீச்சராக இருக்கும்போது டீ கடையில் தெரியாமல் ஏதோ அந்த சேச்சி நார்மலாக தான் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதை பார்த்து ஒரு போலீஸ்காரன் காண்டா இது பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல எனக்கு ஏன் இவனுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாகும். அப்புறம் அப்படியே கட் பண்ணால் கிளைமேக்ஸில் அவங்க 2 பேரும் அவங்க நாயை காப்பாற்றுறதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஓடும்போது அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் அந்த சீனே. அது எப்படி சொல்கிறது, எப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலை கொடுக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. எனக்கு இப்போ இது நடந்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சிருப்பாரு ஒரு படத்துலலாம். ஸோ இந்த படம் இப்போதைக்கு அவங்க விட்டதை வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தான். இப்போ ஜீவா கேரக்டர் மாதிரி தான் இருக்குது நிவின் பாலி கேரக்டர். அதில் கருணாஸ் அந்த கேமரா வச்சுட்டு கேமரா எடுப்பார். ஸோ அந்த கேரக்டர் மாதிரி சூரி கேரக்டர் இருக்கு. அதுலேயே அஞ்சலி, இதுலேயே அஞ்சலி. அங்கே எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 7 கடல் 7 மலை என்ன கான்செப்டாக வச்சிருக்காரு, எதுக்காக அந்த 7 கடல் 7 மலை எதுன்னு தெரியல. அதை பற்றி ஒன்று தெரியல. அக்டோபர் 1 படம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர்னா இப்போ ஜூலையா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இன்னும் 3 மாதம் இருக்கு. ஸோ படம் வரட்டும், பார்ப்போம். இப்போ பார்த்த வரைக்கும் சூரியை பற்றி சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று மண்டாடின்னு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படம் பேர் மண்டாடி தான். அந்த சாங்ல டான்ஸ் பார்க்கணுமே, எனக்குலாம் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டேன். நான் உத்து பார்க்குறேன். அது ஏன்னா அவர் இப்படி வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார், ஒரு ஸ்டெப் போடுவார் பாருங்க. எனக்குலாம் என்னடா அது சூரி தானா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் உத்து பார்க்குறேன் பாஸ் பண்ணி. அவரு தான் என்ன கிரேஸா என்ன ஸ்டைலிஷா ஆனா தெரியுமா? அந்த டைம்ல அந்த அண்ணாத்த படத்துல பண்ணிட்டு இருந்தார்ல, ரியலி அந்த மாதிரி ஒரு காமெடிலாம் பண்ணுவார். அந்த சூர்யா இது அப்படி காமெடி பண்ற சூர்யா எப்படி ஒரு டான்ஸு இவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்காப்புல. என்னடா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னுச்சு. இதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த காமெடி பண்ணிட்டு அண்ணாத்த வரைக்கும் இந்த சூரிய எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக இவரும் வேறன்னு நினைப்பாங்க. இப்போ கூட எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த காமெடி பண்ண சூரியும் இவரையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றும் கிடையாது, 2 பேரும் வேற அப்படின்னு தான் தோணுது. அந்த மாதிரி அவரோட அந்த க்ரோத்தும் நல்லா இருக்கு. இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது நல்லா பிடிச்சிருந்தது. பட் அதில் ஒன்றும் புரியல. ஸோ படம்
இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்த்துட்டு அதில் ஏதாவது புரியுதா அப்படின்னு பார்ப்போம். ராம் படம் நம்ம ராம் டைரக்டர் அவரோட படத்தை நம்ம ஃபுல்லாக பார்த்தாலே கொஞ்சம் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஒரு அப்கிரேடேஷன் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இதாக இருக்கும். ஸோ ட்ரெய்லர் வச்சு ஒரு படத்தெலாம் கணிக்க முடியாதுங்க நம்மளால். ஸோ படம் வரட்டும், நம்ம போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷிபி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.